அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் காண இருப்பது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம். மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம் கோரும் மந்திரமாகும். இந்த மந்திரமானது கடன் பிரச்சனையில் இருந்து நாம் விடுபடுவதற்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரமாகும். நீண்ட நாட்களாக நமக்கு கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது என்றால் மனம் நிம்மதியாக இருக்காது. வரவுக்கேற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, எப்படியப்பா இந்த கடனை நாம் அடைப்பது என்ற ஒரு மன பயம் நமது இல்லத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு அருளை வழங்கி பண வரவை நமக்கு அள்ளித் தருவதற்கும் இந்த மகா மந்திரமானது மிகவும் நமக்கு பயனுள்ள ஒரு பலம் நிறைந்த மந்திரமாகும். இந்த மகா மந்திரத்தை நாம் இப்பொழுது உச்சரிப்போம். பலம் ச தேஹி லக்ஷ்மி, பலம் ச தேஹி லக்ஷ்மி, பலம் ச தேஹி லக்ஷ்மி. இந்த மகாலட்சுமி தாயாரின் இந்த பலம் நிறைந்த மந்திரத்தினை நாம் தினம்தோறும் நமது பூஜை அறையில் வழிபாடு செய்யும் பொழுது உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னவென்றால், முதலில் விநாயகரை நினைத்து நாம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். விநாயகர் பெருமானை முதலில் துதிக்க வேண்டும். பிறகு நமது குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தினை மனதில் முன்னே கொண்டு வந்து நாம் அந்த தெய்வத்தையும் நினைத்து வணங்க வேண்டும். மனம் ஒன்றுபட வேண்டும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமது மனம் ஒன்றுபட வேண்டும். இந்த மந்திரத்தினை நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தினை உச்சரிக்கலாம். பொதுவாக மகாலட்சுமி தாயாரின் படமோ அல்லது சிலை இருந்தால் கூட நாம் வைத்து கொள்ளலாம். மலர்களினால் அந்த மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு அலங்காரம் செய்து 1 டம்ளர் பசும்பால், சர்க்கரை கலந்த ஏலக்காய் சேர்த்து நாம் நைவேத்தியமாக வைத்து கொள்ளலாம். அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தமோ, பழங்களோ, வாழைப்பழமோ எதுவென்றாலும் நாம் வைத்து கொள்ளலாம். முக்கியமாக நமது பூஜை அறையில் பச்சை கற்பூரமும் 5 ஏலக்காயும் 5 பச்சை கற்பூரமும் ஒரு பக்கம் வைத்திருப்பது மிகவும் சிறந்த பலனையும் தெய்வ சக்தியையும் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய, நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த பொருட்களெல்லாம் வைத்து நாம் மகாலட்சுமி தாயாரின் இந்த மந்திரத்தினை தினமும் 48 நாட்கள் தொடர்ந்து உச்சரித்தோமானால் நம் இல்லத்தில், நமது தொழிலில் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து நமது வரவுக்கேற்ற, நம் செலவுக்கேற்ற வரவுகள் அதிகமாக நமது தொழிலிலோ உத்தியோகத்திலோ வருமானம் அதிகமாக ஏற்பட்டு நமக்கு கடன் பிரச்சனை நீங்கி மன மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அன்னை மகாலட்சுமி தாயார் பரிபூரணமான அருளை வழங்குவாள் என்பது இந்த மந்திரத்தின் வாயிலாக நமக்கு புலப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.